காஞ்சிபுரம் அடுத்த நீர்வள்ளூர் பகுதியில் செயல்பட்டு வரும் எஸ்ஹெச்சி எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையில் 15 வருடமாக பணியில் இருந்த 12 தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்ததை கண்டித்து 9வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தொடர் வேலை நிறுத்த போராட்டம் செய்து வருகின்றனர். தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை நிர்வாகம் உடனடியாக வாபஸ் பெறாவிட்டால் திங்கட்கிழமை அன்று சாம்சங் நிறுவனத்தின் முன்பு மிக பெரும் போராட்டம் நடைபெறுவதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தொழிற்சாலையில் இருந்த மாவட்டம். இம்மாவட்டத்தில் தமிழ்நாடு மட்டுமல்லாது பிற மாநில தொழிலாளர் பல்லாயிரக்கணக்கானோர் பணிபுரிந்து வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்தில் நீர்வள்ளூர் ஆரியம்பாக்கம் கிராமத்தில் எஸ்ஹெச்சி என்ற எலக்ட்ரானிக் தொழில் நிறுவனம் இயங்கி வருகின்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிறுவனம் சாம்சங் நிறுவனத்திற்கு உதிரி பாகங்கள் தயாரித்து வருகின்றது. இந்நிலையில் இதில் கடந்த 15 வருடங்களாக பணிபுரிந்து வந்த 12 தொழிலாளர் திடீரென இந்த நிறுவனம் பணியிடை நீக்கம் செய்தது. இதனால் அவர்கள் தங்களது வாழ்வாதாரம் தடைபடவே செய்வதறியாமல் அதிர்ச்சியுற்றனர். இந்த நிறுவனத்தில் சிஐடியு தொழிற்சங்கம் தொடங்கிய காரணத்தை முன்னிறுத்தி நிறுவனத்தினர் 12 தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்து பணியிடை நீக்கம் செய்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 12 தொழிலாளரும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் எனவும் தொழிற்சங்க உரிமைகளை நசுக்கக்கூடாது எனவும் தொழிலாளர் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிடக் கோரியும் வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடன் 9வது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை ஈடுபட்டனர். தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை நிர்வாகம் உடனடியாக வாபஸ் பெறாவிட்டால் திங்கட்கிழமை அன்று சாம்சங் நிறுவனத்தின் முன்பு மிக பெரும் போராட்டம் நடைபெறுவதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். வேலை நிறுத்தத்தை 9வது நாளாக தொடர்ந்து கடைபிடித்து வரும் தொழிலாளர்களுக்கு சிஐடியு மாநில செயலர் முத்துக்குமார், தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் கே. நேரு, சிஐடியு மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் உள்ளிட்டவர்கள் ஆதரவு தெரிவித்தனர். அதே மாதிரி கூப்பிட்ட பார்ட்டி யாரோ அதையும் நான் பேரை போடுவேன். இப்படிதான் இந்த அட்வைஸ் இருக்கும். இது ஏத்துக்காத்து நிப்போம். தனி எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அதை பற்றி நாங்கள் பேச விரும்பல. இது எங்கள் தேவைக்காக, தொழிலாளிகள் தங்கள் தேவைக்காக உருவாக்கி இருக்கிற தொழிற்சங்கம். எனவே இதையும் அதையும் முடிச்சு நம்முடைய பலம் என்ன என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு அமைப்பாக அதில் தெரு கோடியிலிருந்து இங்கே வந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. தினசரி அதை வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஷெட்யூலை நாங்கள் அறிவிச்சிடுவோம். எனவே நிர்வாகம் நிச்சயமாக பணிந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய போராட்டங்களை தொடர்வோம் என்று கேட்டுக்கொண்டு வேலை நிறுத்தம், 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 வேலை நிறுத்தம். எஸ்ஹெச் தொழிலாளர்கள், எஸ்ஹெச் தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தம், தொடர்ந்து வேலை நிறுத்தம், தொடர்ந்து வேலை நிறுத்தம், தொடர்ந்து வேலை நிறுத்தம். வெல்லட்டும், 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 வேலை நிறுத்தம் வெல்லட்டும், வேலை நிறுத்தம் வெல்லட்டும், வேலை நிறுத்தம் வெல்லட்டும், வேலை நிறுத்தம் வெல்லட்டும். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிற்சங்கங்களின் எஸ்ஹெச்சி என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலையில் தென்கொரிய நாட்டுக்கு சொந்தமான சாம்சங் நிறுவனத்திற்கு உதிரி பாகம் தயாரிக்கிற ஆலை இது. இந்த ஆலையிலே 100க்கும் மேற்பட்டவர்கள் நிரந்தர தொழிலாளிகள் பணியாற்றுகிறார்கள். 400க்கும் மேற்பட்டவர்கள் மற்றவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த தொழிலாளர்கள் வந்து சங்கம் வைத்தது குற்றம் என்கிற ஒரே காரணத்திற்காக சங்கம் வைப்பதற்கு முன்னணியில் நின்ற 12 தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை சட்டத்துக்கு விரோதமாக, தொழில் தகராறு சட்டத்துக்கு விரோதமாக சஸ்பென்ஷன் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது முழுக்க அன்பேர் லேபர் பிராக்டிஸ், தொழில் தகராறு சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை. இதை திரும்ப பெற வலியுறுத்தி கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் அனைத்து தொழிலாளரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசு உடனடியாக தலையிட வேண்டும், சுமூக தீர்வை ஏற்படுத்த முன்முயற்சி எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டங்கள் மிக தீவிரமான முறையில் பிற ஆலைகளும் பங்கேற்கிற போராட்டமாக இது மாறும். முழுக்க தொழிற்சாலை சட்ட விதிகளுக்கு மாறாக இந்த தொழிற்சாலையில் நேரடி உற்பத்தியிலே பயிற்சியற்றவர்களை ஈடுபடுத்துவது, பெண் தொழிலாளர்களுக்கான புகார் கமிட்டி அமைக்கப்படாதது, வேலை நேரம் என்பது 9 மணி நேரமாக இருப்பது, இவை உள்ளிட்ட இங்கு சட்டவிரோத நடவடிக்கையில் இந்த நிறுவனம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை அரசின் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம். இவற்றிலெல்லாம் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் தொழில் அமைதி சாத்தியமில்லை என்பதையும், தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிராக அரசு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.